டாக்டர் ஆவேன். ஒவ்வொருத்தரும் சொன்னீங்களே போலீஸ் ஆகணும். சொல்றியா ஸ்கூல்ல காலேஜில் கோல்டு மெடல் படிப்பு கண்ண வாலிபால் கீழே விழுந்தது உடனே சின்ன படியில் ஏறாமல் தப்பு படி சின்னையில் ஒரு காலம் வச்சு ஏரியெல்லாம் சென்னையில் ஒரு காலம் வச்சு மேலே போயிட்டேன். எனக்கு தெரியுது கீழே விழ போகிறேன்னு தெரியுது. நான் ஒன்றும் செய்ய முடியாது. பாறை கல் பாறை அதில் விழுந்து நானும் மெட்ராஸில் போய் சர்ஜரி பண்ணி நானும் அதனால இந்த கையை இதுக்கு மேலே அதனால வாங்கிட்டு வந்தேன். ஜெயிலில் இருந்தேன். தினமும் ஜெயிலில் 5.5 வருஷம் இருக்கும். பல போராட்டங்கள் பல சட்டங்கள் இருக்கு. பாளையமுட்டை ஜெயிலில் 8 மாதம், சேலம் ஜெயிலில் 4 மாதம், பிறகு வேலூர் ஜெயிலில் 19 மாதம் வேலூர் ஜெயிலில் விடுதலை புலிகளை ஆதரிச்சு. அதனால விடுதலை புலிகள் இலங்கையில தமிழர் புலிகள் அவங்க ஆதரிச்சதுனால ஜெயிலில் போட்டாங்க. எப்படி அவங்க பேசல, நான் தான் பேசுறேன். அந்த 8 பேர் அந்த மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களையும் கேஸில் சேர்த்தாங்க. அங்க ஜெயிலில் 19 மாதம் வேலூர் ஜெயில். 12 மாசமா ஒரு மழை உள்ள போல அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 2 வருஷம். 2 வருஷத்துக்கு 5 வருஷம். 5 வருஷம். 5 வருஷம். தாத்தா நீங்க எத்தனை நாளைக்கு பிஏ படிச்சு எம்ஏ படிச்சு பிஏ முடிச்சு எம்ஏ படிச்சு பிறகு பிஎல் படிச்சு. ஆர்மி போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆர்மி போகணும்னு காலத்தில் ஆசைப்பட்டேன். பிஏ படிக்க நான் அப்ளிகேஷன் போட்டேன். இன்டர்வியூ வந்தேன். நான் போய் மெட்ராஸில் போய் எம்ஏ பிரசிடென்சி
ஆமா தாத்தா நீங்க டிவில தாத்தா எப்படி கேக்குறீங்க உங்க பேர்ல வருது டிவில என்ன இல்ல தாத்தா உங்க பேர் கோபால் சார் கேட்டுட்டு சொல்லுங்க 96வது வருஷத்துல கவர்மெண்ட் ரெக்கார்டு பேரை மாற்றி உங்க பேரையும் சேர்த்து இன்சில் சேர்த்து எல்லாரும் வைகோன்னு கூப்பிட்டாங்க. அதனால எங்க அம்மா கிட்ட கேட்டேன், நீ அப்படி வைகோனே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பா தவிர்த்தாங்க. அம்மா அப்பா வச்ச பேரை நான் மாற்றேன், நீ வைகோனே பேரை மாற்றிக்கலாம். கவர்மெண்ட் ரெக்கார்டே வைகோ 96